ஒரு அழகான குடில். அதில் ஒரு வயதான முதியவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன நீரோட இருந்துச்சு. ஒரு குட்டி பையன் தினமும் அந்த இடத்துக்கு வந்து அந்த தண்ணியில் விளாண்டுட்டு போவான். அதை தூரமாக நின்று அவர் வீட்டில் இருந்து இந்த வயசானவர் வேடிக்கை பார்ப்பார். அப்படி ஒரு நாள் விளாண்டுட்டு இருந்தப்போ அந்த குட்டி பையன் ஒரு மீனை தன் கையில் பிடிச்சிட்டான். அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இத்தனை நாள் முயற்சி பண்ணி கிடைக்காத அந்த மீன் இன்னைக்கு அவன் கையில் சிக்கிருச்சு. இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். எங்கே அது நழுவி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த முதியவர் வந்து லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அந்த பையன் கிட்ட வந்தாங்க. கொஞ்சம் அந்த கையை லைட்டாக விரிச்சு விடு தம்பி அப்படின்னு சொன்னார். ஏன்னா மூச்சு விடக்கூட முடியாமல் திணறிக்கிட்டு இருந்த அந்த மீனை பார்த்துட்டு அவருக்கு பரிதாபமாக இருந்தது. நீ பிரித்து பாரேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த மீன் வந்து சுவாசத்துக்காக துடிச்சிக்கிட்டு இருந்ததை அவன் பார்த்தான். நீ அதை தண்ணிக்குள்ளே விடு, அது கண்டிப்பாக உனக்கானதுன்னா உன்னை சுற்றி சுற்றி வரும், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லவும் அவர் சொல்கிறத வித்தியாசமாக பார்த்துட்டு சரி செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அதை திரும்ப தண்ணிக்குள்ளே விட்டான். அது விட்டதுக்கப்புறம் அவன் காலையே அதை சுற்றி 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 வந்துச்சான். இதை பார்க்குறப்ப அவனுக்கு ஆசையாக இருந்துச்சு. அப்போ அந்த பையனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அன்பால் ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. அதிகாரத்தினாலேயோ பயத்தினாலேயோ ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கிறத விட அன்பால் தக்க வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸை இன்னும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா? உறவுகளுக்கு நடுவில் சுதந்திரத்தை கொடுத்துட்டா எங்கே தப்பான வழியில் போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இந்த பயம் அவங்கள இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அவங்க கிட்ட நடந்துக்க சொல்லுது. இந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எவ்வளோ வலியை அனுபவிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? When we hold them too tightly, we drain out the life out of them. Letting go doesn't mean losing. இழந்துருவோங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம். If you love something, set it free. If it's truly yours, it will come back to you. மனிதர்களை மட்டும் இல்லைங்க, உறவுகளை, கனவுகளை, நினைவுகளை எல்லாத்தையும் பிடிச்சு வைக்க தான் முயற்சிக்கிறீங்க. ரொம்ப இறுக்கமாகவும் நெருக்கமாகவும் பிடிச்சிருந்தீங்கன்னா சிதைஞ்சு போயிடாதா? விட்டுத்தான் பாருங்களேன், அது எவ்வளோ சுதந்திரமாகவும் அழகாகவும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் உங்களுக்கானதாக இருந்தால் உங்கள் கூடவே தான் இருக்கும். நீங்களே விட்டாலும் உங்களை விட்டு போகாது. யூ cannot fill a closed hand இல்லையா? மூடின கையில் எதையாவது நிரப்ப முடியுமா? முடியாது. அப்போ live your life with open hands. அப்போ love freely, give fully, forgive quickly and smile deeply. இறுக்கி பிடிச்சிட்டு இது என்னோடதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம்? இல்லை நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம்? எதுவும் இல்லை. அப்போ நம்ம கேரக்டர் தான் நின்று பேசும். கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது நிம்மதி மட்டும்தான். அந்த நிம்மதியும் வாழ்நாளில் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துருந்தா தான் அது நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஹோல்ட் வித் ஃபியர் யூ லூஸ். இஃப் யூ ஹோல்ட் வித் லவ் யூ கெயின். நோபடி வாண்ட்ஸ் டு பி எ லூசர், ரைட்? அப்போ என்ன பண்ணணும்? நீங்களும் சுதந்திரமாக இருந்து மற்றவங்களையும் சுதந்திரமாக இருக்க விடணும். அன்பால் கட்டுப்படுத்த பாருங்கள், அதிகாரத்தினால இல்லை. ஓகேவா? ஓப்பன் ஹேண்ட்ஸ் ஆல்வேஸ் ரிசீவ்ஸ் பிளஸ்ஸிங்ஸ்.